இந்திய கப்பல் மீது திடீர் தாக்குதல். இனிமேதான் சம்பவம் இருக்கு. மீண்டும் போர் பதற்றம். இந்திய கூண்டுக்குள்ள இருக்கிற புலிய இந்த மற்ற நாடுகள் தட்டி எழுப்பாம இருக்க மாட்டானுங்க போல. அந்த புலி எந்திரிச்சதுன்னா ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டான். பொருளை ஏத்தணுமா இறக்கணுமான்னு இருக்கிறத விட்டு பொருளை எடுத்து போட நினச்சி கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள உன்னை காலி பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. நம்ம கப்பலை தாக்க வந்த மற்ற நாடுகள் கதையை நம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். வளைகுடாவை சுற்றிலும் கடந்த சில காலமாகவே பதற்றம் தொடர்ந்து நிலவி வருகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான நேரடி தாக்குதல்கள் குறைந்துள்ள போதிலும் இன்னும் பிராந்திய அமைதி முழுமையாக திரும்பவில்லை. இதனால் அங்கு பதற்றமான ஒரு சூழலே தொடர்ந்து நடந்து வருது. சம்பவங்களும் தொடர்கிறது. மீண்டும் அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது மீண்டும் அரங்கேறி இருக்கிறது. ஏமனில் பாப் அல் மண்டேப் ஜலசந்தியில் செவ்வாய்க்கிழமை எகிப்து நிறுவனங்களுக்கு சொந்தமான திகாமா என்ற ஒரு சரக்கு கப்பல் மீது ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக ஏமன் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்த பாகிஸ்தானை சேர்ந்த 3 மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த ஒருவர் என 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் கப்பல் மீதான தாக்குதலுக்கு பிறகு மீட்பு பணிக்காக வந்தபோது மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹவுதி படையைச் சேர்ந்த 2 மீட்பு பணியாளர்களும் கொல்லப்பட்டதாக ஏமன் கடலோர காவல்படை தெரிவித்தது. இந்த சம்பவத்தில் 7 கப்பல் பணியாளர்கள், 2 கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் 1 மீட்பு படை வீரர் என மொத்தம் 10 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தாங்க. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் போர் தொடங்கிய பின்னர் கப்பல் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் ஏற்படும் முதல் உயிரிழப்பு இதுவாகும். செங்கடல் வழியாக சவுதி இராணுவ உபகரணங்களை எடுத்து சென்ற கப்பல் ஒன்றை தாக்கியதை ஹவுதி படையினரும் ஒப்புக்கொண்டனர். அதே போல ஓமன் வளைகுடா பகுதிகளில் பனாமா நாட்டைச் சேர்ந்த கண்டெய்னர் கப்பல் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதலும் நடத்தியிருக்கிறது. அந்த கப்பல் ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை மீறியதாகவும் அதை நிறுத்துமாறு பலமுறை எச்சரிக்கப்பட்டது. ஆனால் கப்பல் தொடர்ந்து பயணித்ததால் அமெரிக்க இராணுவம் ஏவுகணைகளை ஏவி அதன் இன்ஜினை செயலிழக்க செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் பாகிஸ்தான் கடற்கரையிலிருந்து சுமார் 131 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கப்பட்டதாக கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கப்பல் சமீபத்தில் தான் மும்பைக்கு வந்து சென்றிருந்தது. அந்த கப்பல் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுது. இருப்பினும் அந்த தகவலை உறுதி செய்ய முடியல. ஹவுதி தாக்குதல்கள் மற்றும் கடல்வழி முற்றுகைகளால் செங்கடல் மற்றும் பாப் அல் மண்டேப் வழியாக செல்லும் கப்பல்களுடைய எண்ணிக்கை கடுமையாக குறைந்திருக்கிறது. கடந்த வாரம் பாப் அல் மண்டேப் வழியாக தினசரி சராசரியாக 32 கப்பல்கள் மட்டும் செல்கின்றன. முற்றுகைக்கு முன்பு இந்த எண்ணிக்கை சுமார் 50ஆக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தையில் நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கிறது. திங்களன்று வெறும் 6 கப்பல்கள் மட்டுமே அந்த வழியாக சென்றது. போருக்கு முன்பு தினசரி சுமார் 130 முதல் 140 கப்பல்கள் வரை சென்ற இந்த முக்கிய ரூட்டில் இப்போது கப்பல் போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை இது காட்டுகிறது. மற்ற நாடுகள் நாள்தோறும் போர் நடக்கிறத பார்த்தா நமக்கு போர் அடிச்சிடும் போல. ஆனால் நம்ம நாட்டுக்கு ஒன்றுனா எவனை வேணாலும் அடிப்போம்ல. முடியுமா, நடக்குமா, நெருங்குடா பார்ப்போம். ஆக மற்ற உலக நாடுகளில் போர் உருட்டும் செய்தி மட்டுமல்ல, உண்மைக்கு மாறாக யார் உருட்டினாலும் உடனுக்குடன் உண்மைத்தன்மை அறிந்து செய்திகளை வழங்கும் நம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.